கைஸ் இப்போ பாத்தீங்கன்னா வந்து பீட்டா ஃபிஷ் எல்லாம் வந்து பார்த்தாச்சு. இப்போ வாங்க நம்ம கப்பி ஃபிஷ்ஷை பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா பாருங்க, ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல இருந்து அந்த லாஸ்ட் வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் கப்பீஸ் தான். இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா, இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே வந்து கப்பீஸ் தான் வச்சிருக்காங்க. என்னவா தெரியல, கப்பீஸ் வீடியோ எடுக்கும் போது மட்டும் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் அதிகமா வருது. வாங்க கைஸ் ஒன்னொன்னா போய் பார்க்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமான வெரைட்டிங்க கப்பீஸ் வச்சிருக்காங்க கைஸ். நம்ம பாத்தீங்கன்னா வந்து ஒரே வெரைட்டி தான் வந்து வச்சிருக்கோம். பார்க்கலாம், நம்மளுக்கும் எதுனா பிடிச்சிச்சுன்னா நம்மளும் வாங்கலாம். அதுக்கப்புறம் வந்து கப்பீஸ வந்து ஆஃபர் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம், விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்க்கலாம். இவரோட பேஜ் அதுக்கப்புறம் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு கைஸ். இப்போ பாத்தீங்கன்னா வந்து கப்பீஸ் வந்து ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. இப்போ பாத்தீங்கன்னா வந்து இது வந்து கோய் கப்பின்னு சொல்றாங்க, ரெட் ஐ கோயின்னு சொல்லி அவர் வந்து பிடிச்சி போட்டு இருக்காரு. வாங்க உங்களுக்கு ஏரியல் வியூ பாத்தீங்கன்னா பார்க்கலாம். ஏரியல் வியூ வந்து அப்படியே கண்ணை வந்து கவருது. இவ பாருங்க, கிளாஸ் வியூ பாருங்க, ஆஹா எப்படி இருக்குது பாருங்க கைஸ். எப்பா ரெண்டு பக்கம் தலையில வால்ல வந்து நல்லா ரெட்டு சக்கதான் இருக்குது. நானும் இதுதான் கைஸ் பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து டிவிகே பிளாக் வேரியன்ட் மாதிரி நம்ம வந்து ஒரு வெரைட்டி வந்து கிரியேட் பண்ணோம்னு சொல்லி, நம்ம கோல்டு கப்பியும் அப்புறம் இந்த மாதிரி ரெட் ஐ கோயை வந்து மிக்ஸ் பண்ணி சென்டர்ல வந்து எல்லோ கலர் வந்துச்சுன்னா நம்ம டிவிக்கு ஃபிளாகே வந்து ஒரு ஸ்டெயினை வந்து கப்பீஸை கிரியேட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வாங்க பார்க்க இன்னொரு வேரியன்ட் பார்க்கலாம் வாங்க. ப்ரோ இந்த வெரைட்டி பேர் என்னது ப்ரோ? மெட்டல் பிளாக்கா? சூப்பர், செமையா இருக்கே ப்ரோ. ஆல்மோஸ்ட் பாதி கேரளாவை எத்தனை வந்து இங்கே ரொப்பிட்டுக்கிறீங்களா ப்ரோ? பாதி கேரளாவா ப்ரோ? ஃபுல் கேரளாவே இங்கே தான் இருக்குது ப்ரோ. பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து லைக் பெங்களூர்ல வந்து நான் இந்த வெரைட்டி எல்லாம் பார்த்தது இல்லை ப்ரோ. வாங்க ப்ரோ அடுத்த வெரைட்டி பார்க்கலாமா? ஓகே. இவர் எப்படி மெயின்டைன் பண்றாருன்னா ஒரு டேங்க்ல வந்து ஃபிஷ் எடுத்து போடுறாரு இல்லையா இதுல, அதனால பாத்தீங்கன்னா வந்து இந்த பொட்டாசியம் பர்மேங்கனேட் சொல்யூஷன்ல வந்து கிளீன் பண்றாரு. அப்ப வந்து எந்த இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் வந்து அதெல்லாம் வந்து லைக் வார்ம்ஸ் ஆயில் எதனா இருந்துச்சுன்னா எல்லாம் செத்துரும் கைஸ். அதனால அந்த ஃபிஷ்ஷுக்கு எந்த பாதிப்பும் ஆகாது கைஸ். இங்க பாருங்க, ஐயோ கொச்ச வச்சிருக்காரு கைஸ். இங்க பாருங்க எல்லாம் வந்து செமையா இருக்கு. இங்க பாருங்க கைஸ், ஒன்னும் பாத்தீங்கன்னா அப்படியே இதெல்லாம் வந்து இதோட குட்டிங்க தானே ப்ரோ வெளியே இருக்கிறது எல்லாம்? ஆமா ப்ரோ, எல்லாமே குட்டிங்க தான். என்ன வெரைட்டி ப்ரோ இது? இது வந்து சாண்டா கிளாஸ் ப்ரோ. சாண்டா கிளாஸா? ஓகே சூப்பரா இருக்குது ப்ரோ. நைஸ். இது பாருங்க, சாண்டா கிளாஸும் வந்து நிறைய வச்சிருக்காரு. உங்களுக்கு வேணும்னா வந்து அவரோட நம்பர் தரேன். அவரோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா கேட்டலாக் வரும். அதுல வந்து நீங்க பிரைஸ் லிஸ்ட் எல்லாமே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க, அவருக்கு கால் பண்ணுங்க. அவர் வந்து எல்லாமே வந்து நல்லா ஸ்மூத்தா பண்ணி தருவார் கைஸ். ப்ரோ இது என்ன வெரைட்டி ப்ரோ? செமையா இருக்கு. இது டார்க் நைட் டிராகன் தம்பு ப்ரோ. டார்க் நைட் டிராகன் இது ஜெமினியல்ஸா எப்படி ப்ரோ? ஆமா இது ஜெமினியல்ஸ் தான். இன்னும் கொஞ்சம் சைடு வந்து இன்னும் டேர்லாம் சூப்பரா வரும். ஆஹா, அப்படியே ஃபுல் பிரிண்ட்ஸ் எல்லாம் வந்து செமையா இருக்கே ப்ரோ. லைக் இது வந்து எப்படி சொல்றது ப்ரோ, ஃபீமேல்ஸும் வந்து இந்த மாதிரி கலர் வரல ப்ரோ டெய்ல்ஸ்ல? ஃபீமேல்ஸ்ல வந்து வராது ப்ரோ, மோஸ்ட்லி மேல்ஸ் தான் வந்து டாமினண்டா வந்து கலர் வரும். ஆமா, இதுவும் சூப்பரா இருக்கு ப்ரோ. கைஸ் இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா வந்து செமையா இருக்கு. மாஸ்கோ ப்ளூன்னு சொல்றாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு ஃபீமேல் மேல் ரெண்டுமே பாத்தீங்கன்னா தரமான சைஸ்ல இருக்கு. ப்ரீடிங் எல்லாம் நீங்க போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதெல்லாம் வாங்கி போட்டீங்கன்னா இதுல இந்த வெரைட்டில பாத்தீங்கன்னா கிரீன் கலரும் வரும், அதுக்கப்புறம் வந்து ப்ளூ கலரும் வரும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம கோல்ட் கப்பீஸ் கூட இந்த வெரைட்டி தான் கைஸ் மிக்ஸ் பண்ணி டெயில் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். வாங்க இதை வந்து கிளாஸ்ல போட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கைஸ் இங்க பாருங்க, அந்த மாஸ்கோ ப்ளூன்னு சொன்னாரு இல்லையா, அந்த வேரியன்ட் தான் இது. குவாலிட்டி மட்டும் தரமா இருக்குது கைஸ். டெய்ல் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து மேலுக்கு செமையா இருக்கு. ஃபீமேல்லாம் ஆல்ரெடி லோடடுன்னு நினைக்கிறேன். வாங்கின்னு போய் விட்டீங்கன்னா ஒரு 1 வீக்ல வந்து குட்டி போடுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு கைஸ். பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து செக் பண்ணி பாருங்க. வாங்க ஒரு வேரியண்டா வந்து அப்படியே பார்க்கலாம். அதுக்கப்புறம் கடைசியா வந்து எனக்கு எந்த வேரியன்ட் பிடிச்சிருக்கு, அப்புறம் அவரோட ஃபேவரட் என்னன்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட ஃபேவரட் என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம் கைஸ். இங்க பாருங்க, இங்கேயும் வந்து பிளாட்டினம் டம்போயர் வச்சிருக்காங்க. பிளாட்டினம் டம்போயர் வந்து அப்படியே ப்ரீடிங் செட்டப்போட வச்சிருக்காங்க கைஸ். குட்டிங்கெல்லாம் பாருங்க, குட்டிங்கெல்லாம் வெளியே இருக்கு. குட்டிங்க ஸ்னெயில்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா வச்சிருக்காங்க கைஸ். இவர் பாத்தீங்கன்னா வந்து ஒரு கப்பி உலகமே வந்து அமைச்சிட்டு இருக்காரு. இந்த ஒரு குடோனா ஃபார்ம்னு கூட சொல்லலாம். உள்ள வந்து செமையா இருக்கு கைஸ். வாங்க பார்க்கலாம், அப்படியே ஒன்னொன்னா பார்த்துட்டு போலாம் கைஸ். பாருங்க கைஸ், ஒன்னொன்னு வந்து எப்படி இருக்கு பாருங்க. அந்த டம்போயருக்கு வந்து அந்த பர்பிள்ஸ், அந்த பெரிய இதுல வந்து பர்பிள் ஷேட் அச்சிருக்கு, செமையா இருக்குது கைஸ். இப்ப பாருங்க, இது வந்து பர்பிள் பெரின்னு சொல்றாங்க, செமையா இருக்குது. அப்படியே ப்ளூ கலர்ல வந்து அப்படியே ஜிகு மின்னுது கைஸ். பாருங்க மக்களே, எப்படி எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. இந்த கப்பீஸை மட்டும் ஒரு வெரைட்டி வந்து எப்படிதான் உருவாக்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. பாருங்க எல்லாம் செமையா இருக்கு ப்ரோ. இது ஒன்று பிடிச்சி காமிங்க ப்ரோ. இது கிளாஸ் வேணாம் ப்ரோ, அப்படியே கையில கட்டலாம். கையில கைஸ் பாருங்க, அவர் கையில எடுத்து க்ளோஸா காமிக்கிறாரு, செமையா இருக்குது. ப்ளூ கலர்ல டம்போயரு. அதுவும் இல்லாம இது பேர் என்னது ப்ரோ?
பர்பிள் பெரி டம்போயர் பர்பிள் பெரி டம்போயர் ப்ளூ கலர்ல வந்து செமையா இருக்குது கைஸ். நீங்க என்ன பான் செட்டப், அதுக்கப்புறம் கிளாஸ் டேங்க் எதுக்கு போட்டாலும் வந்து எல்லாத்துக்கும் வந்து எந்த பக்கம் பார்த்தாலும் வந்து செமையா இருப்பான் இவன். வாங்க அப்படியே ஒன்னொன்னா போய் பார்க்கலாம். ப்ரோ இது என்ன வெரைட்டி ப்ரோ? மெடுசா டிராகன். செமையா இருக்கு ப்ரோ. லைக் இதுல வந்து லைக் குட்டிங்க கவுண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா வருதா ப்ரோ? வருது ப்ரோ, நல்லா கவுண்ட்ஸ் வருது. ஓகே சூப்பர் ப்ரோ. வாங்க ப்ரோ, உங்க கேட்டலாக்ல போட்டிருக்கீங்களா ப்ரோ இதோட பிரைஸ் எல்லாம்? இருக்கு ப்ரோ எல்லாமே. சரி வாங்க ப்ரோ பார்க்கலாம், அப்படியே அடுத்தடுத்து பார்த்துன்னு போகலாம். இருக்கு இது வந்து பட்டர்ஃப்ளை ப்ரோ. பட்டர்ஃப்ளைவா? ப்ரோ ரெண்டு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு கலர் இருக்கு, அதனால பட்டர்ஃப்ளைன்னு சொல்லி வச்சிருக்காங்க. டேல் வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கு ப்ரோ. ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து புது ஸ்டெயின்ல ப்ரோ. இந்த ஸ்டெயின்ல நான் பார்த்ததே இல்ல ப்ரோ. ஆமா ப்ரோ, இது வந்து நியூ ஸ்டெயின் தான். இப்போதான் ஒரு 6 மந்த்தா இந்த ஸ்டெயின் இருக்குது. ஓகே சூப்பர் ப்ரோ. புது ஸ்டெயின் கூட அப்போ பண்றீங்க? பண்றோம் ப்ரோ. ப்ரோ வாங்க ப்ரோ அப்படியே பார்க்கலாம். ப்ரோ இது பாத்தீங்கன்னா வந்து செமையா இருக்கு. என்னங்க ப்ரோ இந்த வெரைட்டி பேர் நாங்க ப்ரோ? அப்படியே ஜொலிக்குதே ப்ரோ. இது ஸ்னேக் ஸ்கின் டிராகன் ப்ரோ. இது ஸ்னேக் ஸ்கின் டிராகன். பீட்டால எப்படி அவதார் மாதிரி, அவதார்ல பேர்லிங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. இது செமையா. இது எல்லாமே வந்து ஃபீமேல்ஸும் வந்து லோடட் ஆயிட்டு இருக்குல்ல ப்ரோ? ஆமா ப்ரோ, இப்போதான் எடுத்து பிரீட் போட்டுருந்தது. சேல் போடல. இப்போ உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் யாருன்னா கேட்டாங்கன்னா கொடுத்துடலாம் ப்ரோ. அப்படியே ப்ரோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து கப்பியை வந்து கொஞ்சம் நல்லதாவே பார்த்து தாங்க ப்ரோ. அப்புறம் கப்பி எதுவும் ஆஃபர் இல்லையா ப்ரோ? கப்பில வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆஃபர் ப்ரோ. மந்த்லி ஒன்ஸா? லைக் வந்து இப்போ ஆஃபர்லாம் நீங்க விட்றீங்கன்னா இப்போ இந்த வீடியோ பாக்குறவங்க வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என்ன ப்ரோ பண்ணணும்? நம்ம குரூப்ல லிங்க்ல ஜாயின் ஆனா போதும் ப்ரோ. அப்படியா? ஓகே ப்ரோ. ஓகே கைஸ், இவரோட குரூப் லிங்க் அதுக்கப்புறம் ஒரு கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. மந்த்லி பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸ் பயங்கரமா விடுறாரு. நானும் வந்து வாங்க ட்ரை பண்றேன், நீங்களும் வாங்குங்க கைஸ். இப்போ பாருங்க இந்த வெரைட்டி பாத்தீங்கன்னா வந்து எல்லாரும் வந்து பாத்துருப்பீங்க, சில்வர் ஆடோன்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து சூப்பரா இருக்கு. ஃபீமேல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வயிறு கோலி குண்டு மாதிரி இருக்குது கைஸ். இதெல்லாம் நீங்க வாங்கினீங்கன்னா பக்கா குட்டி போட்டுச்சுன்னா மினிமம்னா ஒரு 50ல இருந்து 100 குட்டி பார்க்கலாம் கைஸ். நீங்க வாங்கி பாருங்க. வாங்க ஒன்னொன்னா வந்து பார்க்கலாம். ப்ரோ இது என்ன வெரைட்டி ப்ரோ? இது பிளாட்டினம் டம்போ ஆஃப் மூன் ப்ரோ. இது பிளாட்டினம் டம்போ ஆஃப் மூன் ப்ரோ. ஆஃப் மூன் ப்ரோ, அங்கேயும் ஒரு டம்போயர் பார்த்தோம், இதுவும் வந்து டம்போயர் சேம் தானே ப்ரோ? அது சூப்பர் டம்போ, கொஞ்சம் டெல்டா டைப் மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து டேல வந்து ரவுண்டா இருக்கும். லைக் இப்போ பீடாஸ்ல வந்து எப்படி ஆஃப் மூன் வருதோ அந்த மாதிரியா ப்ரோ? ஃபீமேலுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து டெய்ல் மேல் மாதிரியே வந்து நல்லா பெருசா இருக்கு ப்ரோ. ஃபீமேல் கூட ரவுண்ட் டேல் தான் ப்ரோ, ரவுண்டா இருக்கும் அப்படியே. சூப்பர் ப்ரோ. இந்த மாதிரி குவாலிட்டியான ஃபீமேல்ஸ் தான் ப்ரோ தேடின்னு இருக்கேன். பார்க்கலாம் வாங்க ப்ரோ. கைஸ் இங்க பாருங்க, எல்லாருக்கும் பிடிச்ச ஃபுல் ரெட் ஐ கப்பி தான் வந்து காமிச்சுன்னு இருக்காரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட வெள்ளையே தெரியுமா கைஸ்? மேல்ல பாருங்க எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெட் கலர்ல இருக்கு. கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ரெட் கலர் டைமண்ட் மாதிரி ஜொலிக்குது கைஸ். நல்லா பாருங்க, நல்லா பார்த்தா தெரியும். எல்லாம் வந்து குவாலிட்டி செமையா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. பாருங்க ப்ரோ, ரெட் ஐல வந்து எப்பவுமே அவைலபிளா இருக்குமா ப்ரோ? ஆமா ப்ரோ, அவைலபிளா இருக்கும். ஓகே சூப்பர் ப்ரோ. பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்டெயின்ஸ் வச்சிருக்கீங்க ப்ரோ நீங்க? என்கிட்ட ஒரு 35-40 ஸ்டெயின்ஸ் இருக்குது ப்ரோ. ஸ்டாக் எப்பவுமே அவைலபிள்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 15 to 20 இது அவைலபிளா இருக்கும் ப்ரோ. 20 ஸ்டெயின்ஸ் அவைலபிளா இருக்கும். மினிமம் 30 ஸ்டெயின்ஸ் அவைலபிளா இருக்கும். மினிமம் 20 இருக்கும். சரி, ஒரு 10 ஸ்டெயின்ஸ் வந்து கொஞ்சம் ஜிவினல் சைஸ்ல இருக்கும். ஜிவினல் அதுக்கு அது கொஞ்சம் ரெடி ஆகிற வரைக்கும் டைம் எடுக்கும் தானே, அதுக்காண்டி. சூப்பர் ப்ரோ. வாங்க ப்ரோ அடுத்தது பார்க்கலாம். மக்களை இங்க பாருங்க, ஃபுல் ரெட் வந்து ப்ரீடிங் செட்டப்போட பண்ணிட்டு இருக்காரு. ஃபுல் ரெட் குட்டி இன்னும் எதுவும் போடலன்னு நினைக்கிறேன். போட்டிருக்கு கைஸ். கீழே பாருங்க, அடியில இருக்கு குட்டிங்கெல்லாம். கைஸ் இங்க பாருங்க, ஃபுல் கோல்டு வந்து வச்சிருக்காரு. ஃபுல் கோல்டு பாத்தீங்கன்னா வந்து செமையா இருக்கு. மேல் ஃபீமேல் எல்லாம் வந்து நல்ல சைஸ்ல இருக்கு கைஸ். ப்ரீடிங் எல்லாம் போட்டீங்கன்னா நல்ல ரிசல்ட் வரும். செமையா இருக்கு பாருங்க. ஃபுல் கோல்டு நீங்க பெங்களூர்ல இருந்து தேடி இருந்தீங்கன்னா, இல்ல நீங்க எங்க இருந்தீங்கனாலும் இவருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபுல் கோல்டும் வந்து நல்ல பிரைஸ்ல வந்து முடிச்சு தருவாரு. இது பாத்தீங்கன்னா வந்து நான் எல்லா செட்டப்லயும் வந்து பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். எல்லா இதுலயும் வந்து பேப்பர் ஏதோ போட்டிருக்கீங்களா ப்ரோ? என்ன விஷயம் ப்ரோ அது? இது வந்து ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன வெரைட்டின்னு தெரியாது ப்ரோ. 50-60 வெரைட்டிஸ் அப்படி வச்சிருந்தேன். அப்ப எந்த வெரைட்டி எதுன்னு சொல்லி நமக்கு புரியாது. அதுக்காண்டி அப்போ எழுதி போட்டு தான் இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போ எல்லாமே தெரியும். அந்த மாதிரி இல்லை, எந்த டபுள் என்ன சொல்லி தெரியும். ஓகே, அதான் புதுசா யாரா விசிட்டர்ஸ் வந்தா உங்களுக்கு எந்த வெரைட்டின்னு தெரியணும்னு போட்டிருக்கீங்களா? அதுக்காண்டி இப்போ மோஸ்ட்லி அதுக்காண்டி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து விசிட்டருக்கு தெரியணுமே, இப்போ என்ன வெரைட்டின்னு சொல்லி கேட்கணும்னு சொல்லிட்டு அதுக்காண்டி எப்படி விட்டுருக்கு. சூப்பர் ப்ரோ. பாத்தீங்கன்னா ஆமா கைஸ், இவர் சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான். ஏன்னா பாத்தீங்கன்னா இவ்வளோ வெரைட்டி வந்து அவர் 30 ஸ்டெயின்ஸ் மேல வச்சிருக்காருன்னா அவருக்கு வந்து எல்லா ஸ்டெயின்ஸோட பேரை வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா? அதனால லைக் குட்டிங்க கூட வந்து மிக்ஸ் ஆக சான்சஸ் இருக்கு. அதனால வந்து அவர் இந்த மாதிரி எழுதி போடுறதுனால இன்னும் கொஞ்சம் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம் கைஸ். இந்த ஐடியா நல்லா இருந்துச்சுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வாங்க அப்படியே பார்த்துட்டு போலாம் கைஸ். பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா தெரியும்,
நம்ம வந்து பிளாக் ஐ கோய் தான் வந்து காமிச்சிட்டு இருக்காரு. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சீத்தல் கோய் வந்து வாங்கிட்டு வந்திருப்போம். இது பார்த்தீங்கன்னா பிளாக் ஐ கோய் செமையா இருக்கு கைஸ். நம்ம பிளான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம வந்து டிவிகே ஃபிளாக் வந்து கிரியேட் பண்றோம் கைஸ். இந்த பிளாக் ஐ கோய் கூட வந்து நம்மளோட ஸ்டெயின் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண ட்ரை பண்ணலாம். அதுக்கும் வந்து எல்லாரும் வந்து அதை கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இங்க பாருங்க ஸ்ரீலங்கன் ஒயிட்னு சொல்றாங்க. ஃபுல்லு பயங்கர பியூர் மில்க் ஒயிட்ல இருக்குது கைஸ். ஒயிட்னா இந்த மாதிரி ஒயிட் இருக்கணும். பயங்கரமா இருக்குது ப்ரோ. எல்லா வெரைட்டியும் வச்சுன்னு இருக்கீங்க நீங்க. எதை பார்த்தாலும் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போய் லைக் சூப்பரா வந்து செட்டப் பண்ணணும்னு தோணுது ப்ரோ. இது எல்லாமே பிளான்டட் டேங்க் போட்டாங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. பிளான்டட் டேங்க் செட்டப் எல்லாம் பண்ணணும் தான் ப்ரோ இருக்கேன். அதுக்கு உங்ககிட்ட தான் வந்து கப்பீஸ்லாம் வாங்கணும்னு இருக்கேன். அப்ப நீங்க தான் ப்ரோ நம்ம பிளான்டட் டேங்க் செட்டப் கூட பண்றோம் ப்ரோ. பிளான்டட் டேங்க் செட்டப் கூட பிளான்டட் மரீன் எல்லாம் பண்றோம். நம்ம பாஸ் இருக்காங்க, நம்ம த்ரூல போனீங்கன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கூட கிடைக்கும். ஓகே ப்ரோ. ஓகே கைஸ் பாருங்க, இவங்க பாத்தீங்கன்னா வந்து பிளான்டட் டேங்க் செட்டப் எல்லாம் கூட வந்து பண்றாங்களாம். பிளான்டட் டேங்க்ஸ் அதுக்கப்புறம் மெரைன்ஸ் எல்லாமே வந்து பண்ணி இந்த மாதிரி வந்து இம்போர்ட்டட் கப்பீஸை வந்து அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி கூட தராங்களாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ இல்லை உங்களுக்கு பிக்சர் இருந்தாலும் இல்லை ஃபோட்டோஸ் எதனா இருந்தாலும் நீங்க காமிச்சிங்கன்னா சேம் அக்யூரேட்டா அதே மாதிரி கூட வந்து இவங்க பிளான்டட் டேங்க் செட்டப் பண்ணி தருவாங்க. பாருங்க இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த அப்புறம் அந்த பக்கம் இது எல்லாமே வந்து கப்பீஸ்ன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? பாருங்க எல்லாமே வந்து கப்பீஸ் தான். எல்லாம் கப்பீஸ் தான் கைஸ். அங்க பாருங்க எல்லாம் கப்பீஸ் தான். ஃபுல் கேரளால வந்து எந்த மாதிரி செட்டப் பண்ணாங்களோ சேம் அதே மாதிரி இருக்குது கைஸ். செமையா. அதாவது நான் வந்து பெங்களூர்ல வந்து இந்த மாதிரி செட்டப் பார்த்ததே இல்லை. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து நான் வீடியோஸ்ல தான் வந்து நிறைய கேரளால வந்து இந்த மாதிரி செட்டப்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருக்கேன். அப்புறம் ஆக்சுவலாக வந்து ஃபார்ம் எல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணாதான் வந்து நல்லா வந்து கப்பீஸை வந்து க்ரூம் பண்ண முடியும் கைஸ். ப்ரோ இது என்ன வெரைட்டி ப்ரோ? வாழெல்லாம் பார்த்தீங்கன்னா செமையா இருக்கு. இது எண்ட்லர்ஸ் ப்ரோ. ரெட் ஸ்கார்லெட் எண்ட்லர்ஸ் சொல்லுவாங்க இது. அப்படியா? இந்த கப்பீஸ் மட்டும் டிஃப்ரெண்டா நிறைய கலர் வந்து பாடியில வந்து இருக்கே ப்ரோ, அது ஏன் ப்ரோ? இது வந்து எப்படின்னா இது நேச்சர், நம்ம இந்தியன் பிரீட் ப்ரோ. இது எடுத்து கொஞ்சம் இது பண்ணிருக்காங்க. லைக் ஸ்டார்டிங் ஸ்டெயின் கப்பில வந்து ஸ்டார்டிங் ஸ்டெயின் வந்து இதுதானா ப்ரோ? ஆமா ப்ரோ. ஓகே. அதனால அந்த கிராஸ் ப்ரீடிங் எல்லாம் பண்ணி ஹைப்ரிட் பண்ணும்போது இந்த மாதிரி வேரியன்ட்ஸ்லாம் நிறைய வருது போறது. ஓகே கைஸ் இங்க பாருங்க, இவர்கிட்ட ஃபிஷ் மட்டும் இல்ல மொய்னா கல்ச்சர்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கொச்சன்னு இருக்குது கைஸ். இவர் பாருங்க எத்தனை டபுள் வந்து மொய்னா கல்ச்சர் வச்சிருக்காரு. பாத்தீங்கன்னா நீங்களே அசந்து போயிடுவீங்க. இது எல்லாமே வந்து மொய்னா கல்ச்சர் தான். இது மட்டும் இல்லாம பாருங்க இங்கத்துல இருந்து பிடிச்சி இவ்வளவு தூரம் ஃபுல் மொய்னா கல்ச்சர் தான். இந்த மொய்னா கல்ச்சரே வந்து அவருக்கு பத்த மாட்டேன் கைஸ் இந்த ஃபார்முக்கு வந்து எல்லாத்துக்கும் ஃபீட் பண்றதுக்கு. ஆனா வந்து செமையா வச்சிருக்காரு. இந்த மாதிரி லைஃப் ஃபுட்லாம் வந்து கொடுத்து நீங்கள் ஃபிஷ்ஷஸ் கப்பீஸ் பீட்டாஸ் எல்லாம் வளர்த்தீங்கன்னா நல்ல சைஸ் கொடுக்கும். உங்களுக்கு எதனா வந்து மொயினா அதுக்கப்புறம் இன்ஃபோசிரியா அதுக்கப்புறம் இது ஸ்டார்டர் கல்ச்சர் எதனா உங்களுக்கு வேணும்னா எல்லாமே வந்து இவர்கிட்ட அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு எதுனா தேவைன்னா இவர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இதுல பாருங்க கொச்சன்னு இருக்குது கைஸ் மொயினா. பார்த்தா உங்களுக்கு தெரியும் பயங்கரமா ஒரு நாள் ஒன்று மொயினா எடுக்கிறாரு போல அப்போ.